இப்போது சவுதி மற்றும் பாகிஸ்தான் இரண்டில் ஒன்று தாக்கப்பட்டாலும் அது இருவரும் தாக்கப்பட்டதாக கருதப்படும் என்று கூறியுள்ளார். சவுதி அரேபியாவின் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் இளவரசர் சுல்தான் பின் அப்துல் அலீஸ் அல் சவுத் 1998ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் அணு சோதனை நடத்திய உடனேயே இஸ்லாமாபாத் சென்றடைந்தார். அவர் பாகிஸ்தானின் அணு மற்றும் ஏவுகணை தளங்களை பார்வையிட்டார். அப்போது அமெரிக்க அதிபரான பில் கிளின்டனும் உடனிருந்தார். சவுதி இளவரசரின் இந்த பயணம் பலரது புருவங்களை உயர்த்த செய்தது. அப்போது நியூயார்க் டைம்ஸிடம் பேசிய கிளின்டன் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் இந்த பயணம் சங்கடத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானின் உயிர் பாதுகாப்பு தளங்களுக்கு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் அழைத்து செல்லப்படுவது இதுவே முதன்முறை. பாகிஸ்தான் கஹைட்டாவில் உள்ள யுரேனியம் செறிவூட்டும் வசதி மற்றும் கௌரியில் உள்ள ஏவுகணை தளத்தை சவுதி அமைச்சர் ஏன் சென்று பார்த்தார் என்பது அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியவில்லை. இந்த பயணத்திற்கான நோக்கம் என்ன என்பதை பாகிஸ்தானோ அல்லது சவுதி அரேபியாவோ விளக்கம் அளிக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் படி இந்தியாவுடனான சவுதி அரேபியாவின் உறவுகள் எப்படி பாதிக்கப்படும் என்று பார்த்தால் சவுதி அரேபியாவுடன் இந்தியாவுக்கு நல்ல உறவு உள்ளது. ஆனால் மேற்கு ஆசியாவுடனான அதன் உறவு வர்த்தகம் அளவிலேயே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் போன்று அல்லாமல் இந்தியா வளைகுடாவில் பாதுகாப்பு கூட்டாளியாக இல்லை என்கிறார் தல்மிஸ் அகமது. மற்றொரு புறம் பாகிஸ்தான் துருப்புகள் சவுதி அரேபியாவில் உள்ளன. ஏமன் உடனான எல்லையொட்டிய சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் தலைமை உள்நாட்டு அரசியல் ஆர்வத்துடன் இருப்பதாக நினைக்கிறேன். உலகம் முழுவதும் பல விஷயங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அவற்றில் இந்தியா எங்கும் இல்லை என்று கூறுகிறார் தல்மில் அகமது. வளைகுடா நாடுகளின் அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை அதிகரித்து வருவதாக மேற்கத்திய ஊடகங்களில் சொல்லப்படுகின்றன. அதன் விளைவாக இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் பாதுகாப்பாக பாகிஸ்தான், சீனா, துருக்கி மற்றும் மற்ற நாடுகளுடன் நோக்கி செல்கின்றன. செப்டம்பர் 9 அன்று தாகாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து தங்கள் பாதுகாப்பிற்காக அமெரிக்காவை நம்பலாமா என்பது குறித்த வளைகுடா நாடுகள் பெரிதும் கேள்வி எழுப்பி வருகின்றன.